Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இன்னொரு டிசைன் இன்விசிபிள் நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் லோட்டஸ் பெண்டன்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கெம்ப் லோட்டஸ் பெண்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா 5 லூப் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து அந்த லோரல் பேர்ல் அந்த மாதிரி நம்ம வந்து ஹேங்கிங் வந்து பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணால் பண்ணலாம். நீங்கள் பெரிய பீட்ஸும் வச்சு பண்ணலாம், சின்ன பீட்ஸும் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, இது வந்து 3-வே கனெக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா 3 லூப் இருக்கா கீழே. இது வந்து 3-வே கனெக்டர். இதில் வந்து கீழே கனெக்ஷனே இல்லாமல் இருக்கிறது வந்து போல்கா ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கீழே ஒரே ஒரு கனெக்டர் இருக்கிறது வந்து 2-வே கனெக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி செயின் வச்சோம்னா கீழே நம்ம ஹேங்கிங்ஸ் வச்சு பண்ணலாம். பட் நான் இந்த டிசைனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அதை திருப்பி வச்சு கீழே ஒரே ஒரு லூப் வரா மாதிரி மட்டும் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட லோட்டஸ் பெண்டன்ட்டுக்கு கீழே வந்து ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன லோரல் ட்ராப்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன், பேர்லோடது. இதில் கோல்டும் இருக்குது, பெரிய பேர்ல் ட்ராப்ஸும் ஆட் பண்ணலாம். ஓவல் ட்ராப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் இது. ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஒரு லூப்புக்கும் வந்து ஒரு 4 லோரல் பேர்ல் ட்ராப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு தேவையான கியர் ஒயர், ஃப்ளெக்சிபிள் கியர் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி முதல்ல நம்மளோட பெண்டன்ட்டை தான் நான் சென்டராக வந்து லாக் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு கியர் லாக், அதுக்கப்புறம் 5 பீடு. ஏன்னா நமக்கு வந்து இந்த பெண்டன்ட்டில் வந்து நீங்கள் ஓரத்துலேருந்து பண்ணலாம், சென்டர்லேருந்து பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணேன், லூப் இருக்கிறதுனால நான் வந்து சென்டர்லேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். அந்த கேப் மறையிறதுக்காக 5 கோல்டன் பீடை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுத்துட்டு 2 பக்கமும் கியர் லாக் கொடுத்து நம்ம லாக் பண்ணுறப்ப நமக்கு சென்டர் பெண்டன்ட் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். அங்கே கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்தோம்னா நமக்கு உள்ளே போகிறது வந்து உள்ளே ஹோல்குள்ளே போனாலும் போகலாம். அதனால் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து 5 போல் எடுத்து சென்டர் பெண்டன்ட்டை நான் ரெடி பண்ணுறேன். ஸோ சென்டர் பெண்டன்ட் வந்து நம்ம லாக் பண்ணாததுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அளவு பார்த்துக்கோங்க. கரெக்டாக சென்டர் பொசிஷன் வச்சுட்டு ஒரு கார்னரில் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் இருக்கிற கியர் லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிற மாதிரி கியர் லாக் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் சேஃபாகவும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பீடு எதுவும் நமக்கு கட் ஆகாத மாதிரி, பிரேக் ஆகாத மாதிரி நம்ம பண்ணணும், ஒயரோ இல்லை எதுவோ. அந்த வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து கரெக்டாக போட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஒயரை வந்து நீங்கள் ஒரு பக்கம் தூக்கி பிடிச்சிங்கன்னா கீழே வந்து நம்ம லாக் பண்ணியாச்சு. ஸோ தூக்கி பிடிச்சோம்னா என்ன ஆகும்னா, நமக்கு ஸ்பேஸ் வராமல் கரெக்டாக லாக் ஆகும். அப்போ வந்து நம்ம கரெக்டாக இன்னொரு லாக்கையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சென்டரோடது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோடய சென்டர் பெண்டன்ட் ரெடி. இப்போ வந்து அடுத்தது நம்ம இந்த கனெக்டரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை கனெக்டர்ஸ் பக்கத்தில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 சென்டிமீட்டரோ இல்லை 2.5 நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் 2 கனெக்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கனெக்டர் வந்து பாருங்கள், நான் இப்படி போட்டோம்னா நம்ம கீழே வந்து லூப் போடலாம். பட் நான் இந்த வாட்டி ரிவர்ஸாக போட போகிறேன். ஸோ என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு கியர் லாக், ஒரு 3 கோல்ட் பீட், நம்மளோட கனெக்டரை ரிவர்ஸாக எடுத்து சென்டரில் வந்து எடுத்துட்டு அந்த பக்கமும் ஒரு 3 கோல்ட் பீட், ஒரு கனெக்டர். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு அந்த 2-வே கனெக்டர் அந்த இது யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து கியர் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு நகராது. இதை நீங்கள் அப்படியே விடலாம். உங்களுக்கு இங்கேயும் வந்து உங்களுக்கு ஹேங்கிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த க்ரீன் கலர் கனெக்டரில் பார்த்தீங்கன்னா, அந்த கெம்ப் கனெக்டரில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லூப் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இது கேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவேன். இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா, ஸ்கேல்லாம் வைக்காமல் அப்படியே நான் வந்து கேப் பார்த்து நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் லாக் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூக்கி பிடிச்சிங்கன்னா நமக்கு கேப் வராமல் கரெக்டாக லாக் ஆகும். சொன்ன மாதிரி இன்னொரு பக்கமும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ பக்கத்தில் ஒரு டிசைன் வந்தாச்சு. இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டோனும் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக நமக்கு 4 கனெக்டர்ஸ் வரும். இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2. பாருங்கள், நான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
இந்த பக்கம் 2 கனெக்டர், அந்த பக்கம் 2 கனெக்டர். இப்போ வந்து நார்மல் நம்ம ஃபினிஷ் பண்ணுறது வந்து ஹூக் அண்ட் ரிங்ஸ் எடுத்தாச்சு. எப்பயும் போல் நான் அந்த மாதிரி ஒரு த்ரெட்டோ இல்லை உள்ளனோ நான் சொல்கிற மாதிரி தான் நம்ம நெக்குக்கு என்ன சைஸ் தேவையோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருப்பேன். இது என்னோடய மற்ற வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். பட் புதுசாக பார்க்குறீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுவோம். இந்த லாக் வந்து எப்பயும் போல் மற்ற வீடியோஸில் நான் போட்டது தான் சிமிலர். ஒரு கியர் லாக், ஃபினிஷிங்காக ஒரு 3 mm கோல்ட் பீட், அதுக்கப்புறம் ஒரு கியர் லாக். ஒரு பக்கம் நமக்கு ஊக் வரும், இன்னொரு பக்கம் அந்த லூப் வரும். இந்த வாட்டி லூப் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே வச்சுருப்பேன். நமக்கு எப்படி வேணாலும் நெக்குக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி. அண்ட் அதுக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோல்டன் பீட் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஃபினிஷிங் வந்து பின்னாடி தொங்குறது வந்து நல்லாயிருக்கும் ஹேங்கிங் அப்படின்ட்டு. ஸோ போட்டு இதை வந்து நல்லா டைட்டாக பார்த்துட்டு கிட்ட வர மாதிரி பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நகருதான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த 3 mm பீடும் இன்னொரு ஒரு கியர் லாக்கையும் கரெக்டாக அங்கே போட்டு லாக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு மாட்டாது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நமக்கு இந்த ஊக் அண்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லூப் தான் வரும் அந்த செட்டில். நான் வந்து இன்னொரு லூப் மட்டும் எடுத்து ஒரு 8 லூப் வரா மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ரிங்கு ஒன்று கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக அந்த பக்கமும் முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே ஒரு பீட் நான் வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ ஹோப் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட்.